இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நாங்க இந்த ப்ராஜெக்டை உருவாக்கணும்னா இந்த மொத்த மலையையும் எடுக்கணும். இந்த மொத்த மலையையும் உடைச்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம உருவாக்கணும்னா அதோட அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இந்த மொத்த மலையையும் நீக்கிட்டு நம்ம கட்டணும்னா இந்த காஸ்ட் கண்டிப்பா ஆகும். நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? பூமி, உனக்கு எதுவும் தெரியாது, சைலண்டா இரு. அதான் ஏதோ சொல்றேன்னு சொல்றாங்கல்ல, சொல்ல விடுங்க. நீ சொல்லு பூமி. மொத்த மலையையும் அழிச்சிட்டு நீங்க நினைக்கிற மாதிரி கட்டணும்னு நினைக்கிறீங்க, அதானே? கரெக்ட். மொத்த மலையையும் நீக்கினா அதிகமா செலவாகணும்னு நினைக்கிறீங்க. அதாவது அந்த மொத்த மலையையும் உடைக்காம பிட்ஸ் பிட்ஸா, அதாவது ஸ்டெப்ஸ் மாதிரி கட்டி ஒரு ஸ்டெப் மேல ஷாப்பிங் மால், ரெண்டாவது ஸ்டெப்ஸ் மேல ஷாப்ஸ், கடைசியா மூணாவது ஸ்டெப்ஸ்ல தியேட்டர்ஸ் எல்லாம் கட்டி அந்த மலையோட கடைசியில சமமா என்ட்ரன்ஸ் வரைக்கும் ஸ்லாப் போட்டா பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா அட்ராக்டிவா இருக்கும். இயற்கையான விதத்துல பூகம்பம் ஏற்பட்டாலும் தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். பூமி, உன் பாஸ் உன்கிட்ட ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறான் போல. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார், அவரே ரொம்ப நல்லவரு. என்ன நல்லவரு? உனக்கு தான் அவர் பேச வாய்ப்பே கொடுக்கலையே. நான் தானே உனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தேன். அவர்கிட்ட எல்லாம் உன்னால முன்னேறவே முடியாது. உன்ன மாதிரி அழகான புத்திசாலி பொண்ணு என்கிட்ட தான் இருக்கணும். அவர் எவ்வளவு கொடுக்கறாரு? அதை விட டபுள் மடங்கு நான் கொடுக்கறேன். எனக்கு பிஏவா வந்துரு. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன சொல்ற? டேய், ஏய் ககன், என்னையா டேன்னு சொல்ற? ஆமா, உன்னால டேன்னு சொல்லக்கூடாதுல்ல. உன்னால டேய், என்னையே அடிக்கிறியா? உன்னோட இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்றேன். நீ என்னடா கேன்சல்னு சொல்றது? நானே இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்றேன். ஐயோ சார், சார் சார் என்ன சார், என்ன நீ கொஞ்சம் சும்மா பேசுறீங்க? இருக்க. வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். இவனும் இவனுடைய பிஹேவியரும் எனக்கு ரெண்டுமே பிடிக்கல. எனக்கு நீயும் வேணாம், உன்னுடைய ப்ராஜெக்ட் வேணாம். பாபுமி. சார் சார். மம்மி, என்ன நீங்க இங்கே நின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? பேபி, இன்னும் ஒரே ஒரு தடவை யோசிச்சு பாரு. இந்த மம்மிய பாரு. இந்த மம்மியோட பிரஸ்டீஜும் உனக்கு முக்கியம் தானே? ஐயோ, யாருடைய நிழல் நம்ம வீட்டு பக்கம் கூட விழக்கூடாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தனோ, நேரா அவனோட ஆபீஸ்க்கே நீ கூட்டிட்டு வந்துட்ட. அதான் வந்துட்டோம்ல. உள்ள போய் மாமா கிட்ட எங்க கல்யாணத்தை பத்தி பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேலை முடிஞ்சிரும். இத மட்டும் யோசிக்கிற? என்னோட பிரஸ்டீஜ பத்தி நீ யோசிக்க மாட்டியா? பிரஸ்டீஜ், ஓல்டேஜ் எல்லாமே ரொம்ப ஓல்ட் தாட்ஸ் மம்மி. இப்ப இருக்கிற நியூ தாட் என்ன தெரியுமா? பசங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்காக அவங்க அம்மா செத்து போறதுதான். அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க மம்மி. இப்போதைக்கு நம்ம போலாம், வாங்க 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 மம்மி. வாங்கிட்டு வந்து வேற கொடுத்தீங்க இந்த அழகொரு Dress. நான் வாங்கிட்டு வந்தா நீ அப்படியே போட்டுப்பியா? வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே? அதையும் சொன்னனே. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. இந்த மாதிரி Dress போட்டுக்கணுமா? இப்போ ஒரு மீட்டிங் போகணும். உன்னை இப்படி ஒரு கோலத்துல நான் கூட்டிட்டு போனேன்னா என்னுடைய பிஏ நினைக்க மாட்டாங்க, எங்க வீட்டு வேலைக்காரின்னு நினைப்பாங்க. இந்த Dress நான் வேண்டான்னு தான் சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? சரி சரி, நீ போயிட்டு முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. என்னால சுத்தமா பார்க்க முடியல. அத சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அதான் சார்,
போட்டுக்கோன்னு சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சு சொல்லிருக்கணும்னு சொல்ல வந்தேன். சரி, என்ன மேட்டர்னு சொல்லு. அதான் உனக்கு தெரியுமே, என் பொண்ணு உன்னை காதலிக்கிறான்னு. எனக்காக அவ சாவ போனது கூட எனக்கு தெரியும். அதுக்கு உன்னை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க என்னை இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்துட்டான். அவ கூட எனக்கு கல்யாணமா? இம்பாசிபிள். உன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறது இம்பாசிபிள் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினைச்சியா? நான் அப்படி சொல்ல மாட்டேன். அப்புறம் என்னடா, என் பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? எஸ், பண்ணிக்கலாம் போறேன். நீ ஒத்துக்கிட்டா உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு உங்க அம்மா எதிர்பார்த்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும்னு நினைச்சுக்கிட்டு என் பொண்ணு உட்கார்ந்துருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சா எப்படா கொல்லலான்னு என் புருஷன் ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்காரு. எனக்கு ஏன்டா அப்படி ஒரு சித்திரவதை? என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? பண்றது நீ தானே. அப்படி பண்ண கூடாதுன்னு நினைச்சா என் அம்மாவோட கால்ல விழுந்து என் அம்மா கிட்ட போய் உன்னுடைய பொண்ண எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்க வேணான்னு நீ ஏன் பேசி முடியும்? I love you, மாமா. என்னடி? சரி வாங்க போலாம். என்னாச்சு அவளுக்கு? ஐயோ, ச்சே. என்ன என்ன நடக்குதுங்க? நடக்கிறது எனக்கு எப்படி தெரியும்?